சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி பைப்பிங் த்ரெட் வைக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களோட பல பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். சாதா ப்ளவுஸில் நமக்கு அழகாக படிமானமாக பைப்பிங் வைக்கிறதுக்கே வராது. இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக பைப்பிங் வைக்க வரும். இப்போ 1 இன்ச் அளவில் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிராஸ் பீன்ஸை நம்ம கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். அதில் நான் 1 சைடாக மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மடித்து ஸ்டிச் பண்ணினது போக நமக்கு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது இந்த கிளாத்து. நான் மடித்து தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அப்போ நம்ம திருப்பியும் மடித்து ஒரு ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த மீதி இருக்கிற அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளார இருக்கிற கிளாத்தும் கரெக்டாக மடிஞ்சிரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும்போது அதில் கஸ்டமர் போடும்போது அந்த உள்ளே நம்ம தைச்சி வச்ச பிசுறு பார்த்திங்க அப்படின்னா வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொன்ன அளவில் மட்டும் சரியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராஸ் கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த துணி சரியாக மடிஞ்சு வராது, சுருக்கம் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான அளவில் அந்த 1/4 இன்ச் அளவில் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் எந்த சைஸ்க்கு மடிக்கிறேனோ அதே சைஸ்க்கு நான் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் மடித்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அடியில் இருக்கிற துணி கையை அந்த துணி வருது இல்லைங்களா, அது நம்ம கையை வச்சு உள்ளார தள்ளி விட்டுட்டு பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி அதுக்கப்புறமே மேலே இருக்கிற கிளாத்தை நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம தையல் போடும்போது நம்ம உருட்டுறோம் இல்லைங்களா, அந்த நடுவில் மட்டும்தான் தையல் விழணும். அதை விட மேலேயும் போயிடக்கூடாது, கீழேயும் வந்துடக்கூடாது. இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.